நாடாளுமன்றத்தில் 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நேற்று நாடாளுமன்றத்தில் பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். குறிப்பாக காகிதங்களை கிழித்து எறிந்ததாக கூறி அவர்கள் மீது சபாநாயகர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய இந்த வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுடைய நலனை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. திடீர் என்று இந்த அறிவிப்பு எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்தும் ராகுல் காந்தி எழுப்பிய சீன ஆக்கிரமிப்பு தொடர்பாக இந்திய அரசு எது போன்ற நடவடிக்கை மேற்கொண்டது, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி எந்த முடிவை எடுத்தார், எதன் அடிப்படையில் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்பது போன்ற கேள்விகளை ராகுல் காந்தி முன்வைத்திருந்தார். விவரங்களுடைய சிறப்பு செயலர் சுசித்ரா, விவரம் என்ன? ராகுல் காந்தியினுடைய அந்த கேள்விகளுக்கு மத்திய அரசு பதிலளிக்க பயப்படுவது ஏன் என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள அந்த பதிவில் மிக முக்கியமாக பாஜக அரசாங்கமானது எதிர்க்கட்சி தலைவரும் அதனுடைய சகோதரருமான ராகுல் காந்தியினுடைய கேள்விகளுக்கு இவ்வளவு பயப்படுவது ஏன் என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த கேள்விகள் அவைகளில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கான ஒரு தயார் நிலையில் மத்திய அரசாங்கமானது எப்பொழுதும் இருக்க வேண்டும். குறிப்பாக தேச பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பிரச்சனைகளில் இந்த பதில்களை வழங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் 8 எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்ததற்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் எக்ஸ் தளத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ள அந்த ஒரு பதிவில் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்களுடைய சஸ்பெண்டை உடனடியாக ரத்து செய்து திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த பதிவில் அவர் வலியுறுத்தியுள்ளார். நேற்று குறிப்பாக குடியரசுடைய உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச முற்பட்ட பொழுது சீன விவகாரம் தொடர்பாக இந்திய ராணுவ ஜெனரல் நரவானே தொடர்பான கருத்துக்களை முன்வைப்பதற்கான அவர் அனுமதி என்பது மறுக்கப்பட்டது. அதனை அடுத்து கடுமையான ஒரு அமளி ஏற்பட்ட நிலையில் 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு உத்தரவை சபாநாயகர் இருக்கு என்பது நேற்று பிறப்பித்த நிலையில் அதற்கு தற்பொழுது ஆதரவாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சித்ரா.